அதை அறிந்து கொள்ளுதல் அல்ல. இப்ப நான் இப்ப சொல்லுவோம் உங்களுக்கு தெரிஞ்சிடுது, அது அல்ல. ரியலைசேஷன், அதுவாதல் என்ற தமிழ் மொழி பேசலாம். அறிதல் வேறு, ஆதல் வேறு. பிரம்மம் என்பது ஆத்மா ஒன்றுதான் அறிந்து கொள்வது ஆரம்பத்தில் அறிஞ்சாச்சு. அதன் பிறகு ஒரு நீண்ட பயணம் வழியாகத்தான் அது ஒன்று என்று ஒருத்தன் உணர்ந்து அதுவாகிறான். அதுவாதல் தான் ரியலைசேஷன். அதான் செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம சாட்சா்காரம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அதுதான் சங்கரர் முன்வைக்கக்கூடிய முக்தி என்பது. இந்த அடிப்படையில் சங்கருடைய அடிப்படையான நூல்கள் என்பவை 10 மைய உபதேசங்களுக்கு அவர் எழுதிய பாஷ்யம் உரைகள், கீதைக்கு அவர் எழுதிய உரை, பிரம்மசூத்திரத்துக்கு எழுதிய உரை, விவேக சூடாமணி என்ற நூல் ஆகியவைதான் அவருடைய முக்கியமான தத்துவ நூல்கள். அதன் பிறகு பல நூல்கள் அவரை பற்றி பல நூல் எழுதப்பட்டு அவர் பேரில் சொல்லப்படுகின்றன. அவற்றில் அங்கு சொன்னால் உங்களுக்கு சிலர் தீண்டப்படக்கூடும். ஆனால் சௌந்தரியலகரி, மனிஷா பஞ்சகம், பஜகோவிந்தம் போன்ற பல நூல்கள் சங்கரருடைய பேரில் குறிப்பிடப்படும் நூல்களை ஒழிய சங்கருடைய நூல்களாக குறிப்பிடக்கூடிய தகுதி நூல்கள் அல்ல. பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, சங்கருடைய உரைகள் எங்கேயுமே ஒரு புராணத்திலிருந்து கூட அவர் மேற்கோள் காட்டல. ராமன் என்ற ஒரு வார்த்தை அவருடைய பாஷைகள் எங்கேயும் கிடையாது. கிருஷ்ணன் இருக்க கீதைக்கு உரை இருக்கார். அப்ப கூட கோர ஆங்கிரீசரின் மாணவராகிய கிருஷ்ணன் தான் சொல்கிறார் ஒழிய பரம்பொருளாகிய கிருஷ்ணன் சொல்லல. ஒரு புராணத்தை கூட மேற்கோள் காட்டல. ஏன்னா சுத்த அறிவின் குரல் அது. சுத்த அறிவே சிவமென சொல்லும் சுருதிகள் கேளீரோன்னு ஒரு கவிஞன் பாடினாலே அந்த சுத்த அறிவுடைய குரல் அவர். அந்த ஞானத்தை முன்வைக்கக்கூடிய நூல் தான் அவருடைய நூல்கள். ஆனா பின்னாடி ஒரு நான் ஏற்கனவே சொன்ன போல அவரை மாற்றி அமைக்க வேண்டிய, மறுவிளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவர் உருவாக்கிய அந்த சண்மத சங்கிரகம் இருக்கு, அதை ஒன்றாக்கக்கூடிய, அதை முன்னெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் போது ஒரு வைணவ கிருதி அவர் பாடினார், பஜகோவிந்தர். ஒரு சக்தி சுதி அவர் பாடினார், சௌந்தரலகரி. இன்று அனைத்து மதத்தும் அவரை உரிமை கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஒரு தவறான விஷயம் நான் நினைக்க மாட்டேன். அவரை வளர்த்து செல்லக்கூடிய விஷயம் தான். ஆனால் அவருடைய வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு அது சரியான வழியாக அமையாது. மேலும் கராரான மொழியியல் ஆய்வுகளின்படி அவருடைய நூல்களுக்கும் இந்த துதி நூல்களுக்கு இடையே மிகப்பெரிய மொழி வித்தியாசம் இருக்கு. திருமூலருடைய சூத்திரம் எடுத்து வைத்து அதுல பாரதியார் பட்டை சேர்த்த எந்த வித்தியாசம் இருக்கோ அந்த வித்தியாசம் இருக்கு. ஆகவே இந்த நூல் அவருடைய அல்ல. இந்த உரைகள் வழியாக, விவேக சூடாமணி வழியாக வரக்கூடிய ஒரு சங்கருடைய தரிசனத்தை தான் இந்த மேடையில் நான் முன்வைத்தேன். நண்பர்களே, இந்த சங்க தரிசனம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தோல் வளைகள், கவசங்கள் அணிந்து ஒரு களத்தில் நின்று 600 வருடம் நம்மை காத்து நின்றது. எந்திரன் டூல இருக்கக்கூடிய சிட்டி பாரி இப்படி கையை காட்டணுங்கள், அத்தனை ஆயுதங்களை உடம்புல போய் ஒட்டி அப்படி நின்று